எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் ஹாரர் த்ரில்லர் மூவியா பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதையும் ரொம்ப மிஸ்ட்ரியா என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாத மாதிரியே போவோம். ஒரு லேடி இவங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களோட அம்மாவே இவங்கள சுடுகாட்டுல போட்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்மளோட அம்மாவே நம்மள வளர்க்காம எதுக்காக விட்டுட்டு போகணும், அதுவும் சுடுகாட்டுல எதுக்காக கொண்டு போய் போடணும்னு இந்த லேடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உண்மையான அம்மாவை தேடி போறாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் நம்ப முடியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. நமக்கும் வேற லெவல் ஒரு ட்விஸ்டா உடைப்பாங்க. சோ த்ரில்லர் ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. இன்னைக்கு சம்பவம் காத்திருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2022 வருஷத்துல ரிலீஸ் ஆன லீவ்ன்ற ஒரு நார்வேயன் ஹாரர் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. சுடுகாட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ்க்கு எதுவும் புரியல, யாரு கால் பண்ணது, சுடுகாட்டுல குழந்தை இருக்கான்னு ஒரு சந்தேகத்தோடவே ஒரு போலீஸ் ஆபீசரும் சுடுகாட்டுக்கு வராரு. பார்த்தா ஒரு குழந்தை அழுகிற சவுண்டும் கேக்குது. சோ அந்த சுடுகாடே ரொம்ப இருட்டா இருக்கு. கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த போலீஸும் குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குதுல அந்த இடத்துக்கிட்ட அப்படியே போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு குழந்தையும் இருக்கு. ஒரு துணியில சுத்தி வச்சிருக்காங்க. சோ போலீஸும் அந்த துணியை அப்படியே பிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா அதுல இந்த ஆட்டோட தலை மாதிரியான சாத்தானுடைய சிம்பிள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தையுடைய கழுத்துல ஒரு செயின் இருக்கு, ஒரு சிலுவை, ஆனா அது தலைகீழா இருக்கு. சோ அந்த போலீஸும் புரிஞ்சுக்கிறாரு இந்த குழந்தைய வச்சு ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்ணிருக்காங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே போட்டு போயிட்டாங்கன்னு இந்த போலீஸ் ஆபீசர் தான் அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படியே பல வருஷங்கள் கடந்து போகுது. அந்த பொண்ணு நல்லாவே வளர்ந்துட்டாங்க. அவங்களோட பேரு ஹண்டர் ஒயிட். வீட்டுல இருக்கிற பழைய பொருள் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சுடுகாட்டுல இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு துணி இருக்குமே, சாத்தான் சிம்பிள் போட்ட துணி, அது அப்புறம் கழுத்துல இருந்த அந்த செயின், அது எல்லாத்தையுமே ஹண்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹண்டரோடைய அப்பா, அதான் அந்த போலீஸ் ஆபீசர், அவரு கூப்பிடுறாரு, ஹண்டர் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வான்னு. சோ ஹண்டரும் உடனே எல்லா பொருளையும் பாக்ஸ்குள்ளேயே வைக்கிறாங்க. ஆனா அந்த சிலுவை தலைகீழா இருக்கும்ல, அந்த செயினை மட்டும் பாக்கெட்குள்ள வச்சுக்கிறாங்க. அப்புறம் நேரா அப்பாவான அந்த போலீஸை மீட் பண்றாங்க. அப்பாவை விட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி படிக்க போற, பார்த்து பத்திரமா படிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி அவரு வழி அனுப்பி வைக்கிறாரு. சோ ஹண்டரும் படிப்பு விஷயமா போவாங்கன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல நின்னுகிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹண்டருக்கு அவ லைஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்மளுடைய உண்மையான அம்மா யாரு, அவங்க எதுக்காக நம்மள சுடுகாட்டுல தூக்கி போடணும், நம்மள வச்சு அவங்க என்னதான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதனால ஹண்டர் அவங்க அம்மாவை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க நார்வேக்கு. பிளைட்ல போகும்போதெல்லாம் அந்த செயினையே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு வழியா நார்வேக்கும் வந்துடுறாங்க. இவங்க இந்த மாதிரி அவங்களோட சொந்த அம்மாவை தேடி வந்திருக்கிற விஷயம் நம்ம போலீஸ் ஆபீசர் அப்பாவுக்கு தெரியாது. சோ ஹண்டரும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க டிக்கெட் எடுக்கிற ஒரு மிஷின்ல அவங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த மிஷின் ஆஃப் ஆயிடுது. சோ அந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஸ்கிரீன்ல நம்மளோட முகம் ரிஃப்ளெக்ஷன் தெரியும்ல, அந்த மாதிரி தெரியுது. அப்போ ஹண்டருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க வர மாதிரியே தெரியுது. ஹண்டரும் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு, நான் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ஸ்கிரீன் வர ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். ஆனா ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு புரியல. அப்புறம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ட்ரெயின்லயே ஹோட்டல் ரூமுக்கும் போறாங்க. அங்க தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹண்டரும் அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாங்க. இன்டர்நெட்ல ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களோட ரூமுக்கு வெளியே யாரோ இருக்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. சோ ஹண்டரும் வெளியே போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா யாரையும் காணோம். ஆனா இப்ப சவுண்ட் ரூம்குள்ள இருந்து கேக்குது. பயந்து போன ஹண்டர் திரும்பவும் ரூமுக்கு வராங்க. ஆனா அங்கேயும் யாரையும் காணோம். சோ நடக்கிற எதுவும் ஹண்டருக்கு புரியல. சரி நம்ம இன்டர்நெட்ல அம்மாவை பத்தி சர்ச் பண்ணலான்னு திரும்பவும் உட்காந்து சர்ச் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி யாரோ சர்ச் பண்ண மாதிரி ஒரு பேஜ்ல நிக்குது. ஒரு பேண்டோடைய சிங்கர், அவங்களோட ஆர்டிகல் அது. ஹண்டரும் நம்ம இதெல்லாம் சர்ச் பண்ணவே இல்லையே, யார் இதை பண்ணிருப்பா, அதோட இந்த லேடி யாரு, ஒருவேளை இந்த சிங்கர் தான் நம்மளோட அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்னு அந்த சிங்கரை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க ஹண்டர். ஒரு நைட் கிளப்ல அந்த சிங்கர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதே கிளப்ல தான் நம்ம ஹண்டரும் உட்காந்து வச்ச கண்ணு வாங்காம அந்த சிங்கரையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சிங்கரும் பாட்டுலாம் பாடி முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹண்டர் இவங்களை உத்து பாக்குறத இவங்களும் நோட் பண்ணிட்டு அவங்க குடிச்சுக்கிட்டு இருந்த பாட்டில் காலி ஆயிடுச்சு போல. அந்த காலி பாட்டில பார்டெண்டர் கிட்ட கொடுத்துட்டு புது பாட்டில வாங்கிட்டு போலான்னு அவங்க வராங்க. அதுவும் நம்ம
ஹண்டருக்கு பக்கத்துல. அந்த சிங்கர் ஹண்டர் கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியுமா? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் எதுக்காக என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருந்த? இல்ல நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க, அதான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியானு அந்த காலி பாட்டில வச்சுட்டு புது பாட்டில வாங்கிக்கிட்டு போறாங்க. சோ இப்படியே அந்த சிங்கரை எச்சி பண்ணி குடிச்சாங்கல்ல காலி பாட்டில், அத நம்ம ஹண்டர் ஆட்டைய போட்டு அங்கிருந்து போறாங்க. இத அந்த சிங்கரும் நோட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட சொல்ல அவரு நம்ம ஹண்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ஹண்டருக்கு தெரியல, ஆனா போக போக தான் நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அந்த ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹண்டரும் அந்த சிங்கர் குடிச்ச பாட்டில்ல இருந்து அவங்களோட சலைவாவெல்லாம் எடுக்கிறாங்க. சோ அதை வச்சு ஹண்டர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த சிங்கர் இவங்களோட அம்மாவா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகுது, ஹண்டர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ அலற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களும் என்னவா இருக்கும்னு டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ஹோட்டலே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹண்டருக்கு எதுவும் புரியல. அதோட அந்த நெருப்பு வேகமா இவங்க கிட்ட வேற வருதா. சோ அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணி திரும்புறாங்க. பார்த்தா ஒரு பேய் இவங்க கண்ணு முன்னாடி இருக்கு. அதை பார்த்து ஹண்டர் கத்துறாங்க. சடனா அவங்க தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவு தான். சோ இப்பதான் ஹண்டருக்கே நிம்மதி விடிஞ்சிருச்சு. சோ அகைன் அந்த சிங்கரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஹண்டரும் வெளியே போகும்பொழுது அந்த சிங்கர் ஒரு ஆள் அனுப்பியிருப்பாங்கல்ல, அவரு ஹோட்டலுக்குள்ளேயே வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே ஹண்டர் வேகமா அவங்க ரூமுக்கு போறாங்க. இவரும் பின்னாடியே வேகமா வந்து ரூம்குள்ளேயே வந்துடுறாரு. நம்ம ஹண்டரும் ஏதோ ஒரு ஸ்ப்ரேவெல்லாம் ஒரு மூஞ்சில அடிச்சு விட, நேத்து நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்த, இப்ப என் ரூம்குள்ள வரைக்கும் வந்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்கும் பொழுது அதை நான் கேட்கணும், நீ தான் சிங்கரை ஃபாலோ பண்ண, அந்த சிங்கர் தான் என்ன அனுப்புனாலே. ஓ அவங்களா? அவங்க தான் என்னோட அம்மா. என்னது அந்த சிங்கர் உன்னோட அம்மாவா அப்படின்னு அந்த ஆளும் நம்ம ஹண்டரை சிங்கர் கிட்டேயே கூட்டிட்டு போறாரு. அவங்களும் ஹண்டர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு பொண்ணே, நீ என்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் பிரெக்னென்ட் ஆனதே கிடையாது. இல்லம்மா, நீங்க குடிச்ச ட்ரிங்க்ஸை எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், அது 90% மேட்ச் ஆகுது. நீங்க தான் என்னோட அம்மாவே. என்னது 90% மேட்ச் ஆகுதா? ஆனா நான் உன்னோட அம்மா கிடையாதுன்னு யோசிக்கும் போதுதான் சிங்கரும் புரிஞ்சுக்கிறாங்க, நீ எனக்கு பிறக்கல, என் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு பிறந்திருக்க அப்படின்னு ஒரு ஆல்பமை கொண்டு வராங்க. அதுல ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க கையில ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை தான் நீயா இருக்கணும். இதுதான் உன்னோட அம்மா ஆனி, இது உங்க அப்பா கிறிஸ்டியன். இத பார்த்த ஹண்டரும் சரி, என்னோட அம்மாவும் அப்பாவும் இப்ப எங்க இருக்காங்க? ஆக்சுவலா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமான கப்பலா இருந்தாங்க. ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு உங்க அம்மா லூசு மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் உங்க அம்மா உன்னை தூக்கிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. உங்க அப்பாவும் உன்னை தேடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல உங்க அப்பா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா உங்க அம்மா கிட்ட நீ இல்ல, அவங்க உன்னை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கண்டிப்பா உன்னை அவங்க கொன்னுதான் போட்டிருக்கணும்னு உங்க அப்பாவுக்கு கோவம் வந்து உங்க அம்மாவை ஒரு பழைய சர்ச்சுக்கு கொண்டு போய் சர்ச்சோட சேர்த்து எரிச்சிட்டாரு. உங்க அம்மா ஆனி அங்கேயே இறந்து போயிட்டாங்க. உங்க அப்பாவையும் ஜெயில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அவருக்கு ஆயுள் தண்டனை முடிஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவரு மென்டலா பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. இப்படின்னு அந்த சிங்கர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஹண்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எது என்னவோ நம்ம அம்மா எதுக்காக நம்மள சுடுகாட்டுல போடணும், மேபி அது நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நேரா அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த கிறிஸ்டியனோட பொண்ணு அப்படின்னு சொல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க கிட்ட பேசி கிறிஸ்டியனை பேட்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹண்டர் அவங்க அப்பாவையும் மீட் பண்றா. ஆனா நான் தான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லாம அப்படியே இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியே உங்க கையில நிறைய தழும்பு இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹண்டரோட அப்பா கிறிஸ்டியனும் எதுவும் சொல்லாம அந்த தழும்புகளை மறைக்கிறாரு. அப்புறம் ஹண்டர் அவங்க அப்பா கிட்ட உங்க ஒய்ஃபை பத்தி நீங்க சொல்லுங்க, எதுக்காக நீங்க அவங்கள கொன்னீங்க, அதுவும் சர்ச்சில் போட்டு எரிச்சு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னோட பொண்ணு அவ கொன்னுட்டா. குழந்தை பிறந்ததுல இருந்தே அவ பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. நானும் அவளை கண்டுபிடிச்சேன், பார்த்தா குழந்தை இல்ல. சோ என் குழந்தைய கொன்னுருப்பான்னு எனக்கு அவ்வளவு கோவம். சோ அந்த கோவத்தினாலதான் உங்க ஒய்ஃபை நீங்களே எரிச்சு கொன்னுட்டீங்கல்ல அப்படின்னு ஹண்டர் சொல்ல சொல்ல எங்க அந்த கிறிஸ்டியனுக்கு கோவம் அதிகமாகுது. அப்பதான் அவரு ஹண்டரை நல்லா பாக்குறாரு. அவங்க கழுத்துல அந்த சிலுவை தலைகளா இருக்கும்ல, அந்த செயின் இருக்கு. அதை பார்த்த உடனேயுமே இந்த கிறிஸ்டியன் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. உனக்கு எவ்வளவு வயசாகுது அப்படின்னு கேட்க எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு ஹண்டர் சொன்ன உடனேயுமே டக்குன்னு ஹண்டரோட கையை பிடிச்சி நீ யாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்னு ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாரா. அங்க இருந்த காட்ஸ் ஒருத்தர் அப்படியே கிறிஸ்டியனை பிடிச்சு கொண்டு போயிடுறாரு. சோ நம்ம ஹண்டராலையும் இதுக்கு மேல அவர்கிட்ட எந்த கேள்வியையும் கேட்க முடியல. சோ அப்படியே சோகமா ஹண்டர் அந்த சிங்கர் கிட்ட வந்து என்னோட அம்மா என்ன எதுக்காகவோ சுடுகாட்டுல போட்டாங்க, அந்த காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரி அப்பா மூலியமா தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவரும் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பும் பொழுது அந்த சிங்கரும் உனக்கு என்ன நடந்ததுன்னு நீ முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒரு டைரியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்க அம்மாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அந்த டைரியை நான் எங்க போய் தேடுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அம்மாவுடைய சொந்தங்கள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் அட்ரஸ் கொடுக்குறேன், நீ வேணா அங்க போ அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஹண்டரும் அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. அவங்களும் ஹண்டர் கிட்ட வந்து யார்மா நீ, உனக்கு என்ன வேணும்? இல்ல நான் ஹேனா
ஹேனாவோட பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடிக்கு அவ்வளவு சந்தோஷம். எது நீ ஹேனாவோட பொண்ணா? நீ இறந்து போயிட்டு தானே நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப நீ உயிரோட தான் இருக்கியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஹேனாவோட ஆன்ட்டி, வா வீட்டுக்குள்ள போகலான்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சோ ஹண்டரும் வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க அம்மாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அவங்களோட டைரி மட்டும் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கு அந்த ஆன்ட்டியும் அந்த டைரிய பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா, உங்க அம்மாவுடைய அப்பா அதான் உன் தாத்தா, அவர்கிட்ட கேட்டா தெரியும், அவர் வரதுக்கு கொஞ்சம் நேரமாகும், நீ இந்த வீட்லயே தங்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹண்டரும் இந்த வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் அவங்க தனியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு உருவமும் படுத்துக்கிட்டு இருக்கு. இத ஹண்டரும் புரிஞ்சுக்கிறா. நமக்கு பக்கத்துல யாரோ படுத்திருக்காங்கன்னு திரும்பி பார்த்தா அந்த உருவத்தை பார்த்தா அவங்க பயந்து போறாங்க. பார்த்தா இதுவும் கனவுதான். சோ அடுத்த நாள் ஆகுது. அவங்க கண்ணை முழிச்சும் எழுந்துக்கிறாங்க. சோ ஹண்டர் ஆன்ட்டிய பார்க்கலான்னு போகும்பொழுது அங்க ஒருத்தர் இருக்காரு. அவரு அந்த ஆன்ட்டியோடைய பையன். வீட்லயே தங்க மாட்டாரு ஆளு. இவர் ஒரு உலகம் சுற்றும் வாலிபனா, அதனால சுத்திக்கிட்டே இருப்பாரு. சோ ஹண்டரும் அவர்கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு தாத்தா வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு ஆல்ரெடி வந்து உன்னை பார்க்கலாம் தான் நினைச்சாரு, ஆனா நீ தூங்கிக்கிட்டு இருந்தியா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவரோட வீட்டுக்கே போயிட்டாரு. அவர் வீடு இங்கதான் இருக்கு, நீ போய் மீட் பண்ணுன்னு சொல்ல ஹண்டரும் அவங்க தாத்தாவை போய் பாக்குறாங்க. அந்த தாத்தா அப்படியே பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. நீ பாக்குறதுக்கு அப்படியே ஹேனா மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்றாரு. நீ இறந்து போயிட்டேன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீ இப்ப உயிரோட வந்துட்ட, நீ எங்க போன அப்படின்னு கேட்கும் பொழுது ஹேனாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என்னை காப்பாத்தின போலீஸ் ஆபீசர் தான் என்ன வளர்த்தாரு, ரொம்ப பாசமாவே அவங்க வளர்த்தாங்க, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்ப கூட அவங்க கிட்ட பொய் சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதோட என்னோட அம்மாவுக்கு டைரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கு, அந்த டைரி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அந்த தாத்தாவும் டைரிய பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது, அவளோட ரூம்ல இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே தொடாம தான் நாங்க வச்சிருக்கோம், அந்த டைரி இருந்தா அங்கதான் இருக்கணும்னு ரூமை கூட்டு போய் காட்டுறாரு. சோ ஹண்டரும் அவங்க அம்மாவுடைய ரூமை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறமா நைட் டைம் ஆகுது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க அந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏதோ ஒரு சாபம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. பெரிய பொண்ணு எங்க போனானே தெரியல, சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கிளாஸ கீழே தள்ளி விட்டுறாங்க. தாத்தாவுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹண்டரு தாத்தா கிட்ட, தாத்தா எங்க அம்மா டைரி எல்லாம் எழுதுவாங்க, அந்த டைரியை தேடி தானே இங்க வந்தனே, சோ அதை கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? எங்க பாருமா, டைரின்னு ஒண்ணு உங்க அம்மா எழுதுனதே எனக்கு தெரியாது, அதோட தேவையில்லாம பழைய விஷயங்களை நம்ம நோண்ட வேணாம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிடுறாரு. எங்க ஹண்டரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கார் வருது. அந்த ஆன்ட்டியோடைய பையன் தான் உலகம் சுற்றும் வாலிபன். அவரு என்னாச்சு சோகமா இருக்க? இல்ல எங்க அம்மாவோட டைரியை தேடுறதுக்கு தாத்தாவை ஹெல்ப் பண்ண சொன்ன, அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பார்த்தா தாத்தாவும் கார்ல அங்க இருந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு இதே வேலை தான். அதான் அந்த ஆளு போயிட்டான்ல, வா நம்ம போயிட்டு உங்க அம்மா டைரியை கண்டுபிடிப்போன்னு நம்ம ஹண்டரை காருக்குள்ள ஏத்திக்கிட்டு உலகம் சுற்றும் வாலிபன் அப்படியே காரை ஓட்டிக்கிட்டே போறாரு. அப்போ ஒரு சில விஷயத்த அவரு சொல்றாரு. எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு, என்ன பார்த்து ஏன் பயப்படுற? ஏன்னா நம்ம ஃபேமிலியில இருக்கிற பொண்ணுங்க ஒண்ணு ஓடி போயிடுறாங்க, இல்லனா செத்து போயிடுறாங்க. என்னோட அக்கா அவ சின்ன வயசுலயே இறந்து போயிட்டா, அப்புறம் என்னோட இன்னொரு அக்கா அவ எங்கேயோ ஓடி போயிட்டா, அப்புறம் உன்னோட அம்மா கொடூரமா இறந்து போயிட்டாங்க. இவங்க மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் நடக்குது இப்படின்னா ஒரு சொல்ல இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம ஹண்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இந்த உலகம் சுற்றும் வாலிபனு அவங்க அக்கா ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவார்ல, அந்த அக்கா யாருன்னா அந்த சிங்கர் தான். சோ அந்த சிங்கரும் ஹண்டருடைய அம்மாவும் ரிலேஷன், அதனாலதான் டிஎன்ஏ மேட்ச் ஆகிருக்கு. இவங்க 2 பேரும் தாத்தாவுடைய இன்னொரு வீட்டுக்கு வராங்க. அங்கதான் பழைய பொருட்கள்லாம் இருக்கும். சோ இங்க உங்க அம்மாவோட டைரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரும் கூட போவாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு போன் கால் வருது. ஹண்டர் நீ தேடிக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு இவர் போயிடுறாரு. என்ன இவன் தனியா விட்டு போயிட்டான், சரி நம்மளே போயிட்டு தேடுவோம் அப்படின்னு டோரை திறக்கலான்னு பார்த்தா அது லாக் ஆகிருக்கு. சோ விண்டோ வழியா உள்ள போறாங்க. அந்த வீடு ஏதோ ஒரு மாதிரி பாலடைஞ்சு போன மாதிரி இருக்கு. சில ரூம்ஸ் எல்லாம் லாக்ல இருக்கு. கண்டிப்பா பழைய பொருட்கள் ஆட்டிக்ல இருக்கும்னு இவங்களும் மேல போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைரியையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அந்த டைரியில என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணா அது ஃபுல்லாவே வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதிருக்கு. என்னது ஒன்னும் புரியல, சரி வீட்டுக்கு போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்திர வேண்டியதான் அப்படின்னு ஹண்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே தாத்தாவுடைய கார் வருது. ஐயோ தாத்தா பாத்துட்டாருன்னா நம்ம மாட்டிப்போம்னு அங்கிருந்து ஹண்டர் வேகமா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. பார்த்தா அங்க இருந்த ஒரு ரூமுடைய டோர் தன்னாலேயே க்ளோஸ் ஆகுது. ஹண்டர் ஷாக் ஆகுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நம்ம மட்டும் தான், அப்புறம் எப்படி டோர் தன்னாலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா க்ளோஸ் ஆன டோர் லைட்டா ஓபன் ஆகுது. சடனா அங்க இருந்து ஒரு பேய் உருவம் ஹண்டருக்கு முன்னாடி வந்து அவங்க கழுத்துல போட்டிருக்கிற அந்த செயினை எடுக்க ட்ரை பண்ணுது. அந்த டைம்ல ஹண்டருக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் தோணுது. டக்குன்னு அவங்க பயந்து வேகமா படிக்கட்டுல இறங்க ட்ரை பண்றாங்க. கால் தடுக்கி அப்படியே படிக்கட்டுல உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. சோ தாத்தாவும் உள்ள வராரு. கீழே விழுந்து போயிருக்கிற ஹண்டரை பாக்குறாரு. அதோட அந்த டைரியையும் பார்த்துட்டு, நான் அவ்வளவு சொல்லியும் இந்த இடத்துக்கு வந்து டைரி எடுக்க ட்ரை பண்ணிருக்கல, இந்த டைரியை நான் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, அம்மா எதுக்காக என்ன சுடுகாட்டுல போட்டாங்க, அது எல்லாத்துக்கும் ஆன்சர் அந்த டைரியில தான் இருக்கும், ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கெஞ்சியும் தாத்தா கொடுக்கற மாதிரியே இல்ல. சோ ஹண்டரும் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா ஆன்ட்டிய பார்க்க போறாங்க. சோ நடந்த விஷயத்த ஆன்ட்டி கிட்ட சொல்ல ஆன்ட்டியோடைய ஹஸ்பண்ட் ஒருத்தர்
இருக்காரு, அவரோட அண்ணன் தான் தாத்தாவே. எங்க நீங்களாவது உங்க அண்ணன் கிட்ட பேசலாம்ல, எங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கேன், எவன் சொல்லியும் கேட்க மாட்டான், என்னாலலாம் அவங்க கிட்ட போய் நிக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி ஹண்டருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க கிளம்புறாங்க. நேரா அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா அந்த உலகம் சுற்றும் வாலிபன் இருக்காருல, அவரை போயிட்டு மீட் பண்றாங்க. அவர் ஒரு போட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சோ அவர்கிட்ட விஷயத்த சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, போன தடவை நான் உன் கூடவே வந்து பாதிலேயே விட்டுட்டு போயிட்டேன், ஆனா இந்த தடவை வீட்டுக்குள்ள வரைக்கும் நான் வருவேன், நம்ம அந்த டைரியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பவும் அந்த வீட்டுக்கே போறாங்க தாத்தா இல்லாத டைம்ல. சோ உள்ள போயிட்டு ஹண்டர் தேடி பார்க்கும்போது அந்த டைரியும் கிடைச்சிருது. ஆனா இந்த உலகம் சுற்றும் வாலிபன் இருக்காருல, அவர் அங்க இருக்கிற பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்காரு. டேய் என்னடா பண்ற, பணத்தை ஆட்டைய போடுற, ஒழுங்கா அந்த பணத்தை திரும்பவை. ஐயா அந்த ஆளுகிட்ட 100 ரூபாய் கேட்டா கூட தரமாட்டான், இங்க பாரு எவ்வளவு பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கானு, இது எல்லாத்தையும் அடிச்சிட வேண்டியதுதான், ஒழுங்கு மரியாதையா பணத்தை இருந்த இடத்துல வையின்னு இவங்க கத்தியை காட்டி மிரட்ட, ஏமா தாயே சரி சரி மிரட்டாத நான் வச்சிடறேன்னு பணத்தை அவரு வச்சிடறாரு. அப்புறம் ஹண்டரும் அந்த டைரியை ஓபன் பண்ணி இருக்கிற பேஜஸ் எல்லாம் அவங்க மொபைல் போன்ல போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பின்னாடி அந்த உலகம் சுற்றும் வாலிபனு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம ஹண்டர் கிட்ட அவரு தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஹண்டரும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க, அவங்களால முடியல. அப்ப அந்த இடத்துல ஒரு பேன் இருக்கு, மண்டையிலே ஒரு அடி, அவரு கீழே விழுறாரு, ரத்தம் கொட்டுது. ஐயோ என்ன இவன் செத்து போயிட்டானா அப்படின்னு ஹண்டருக்கு புரியல. பார்த்தா அந்த வீட்டுக்கு அந்த உலகம் சுற்றும் வாலிபனுடைய அப்பா அம்மா, அதான் அந்த ஆன்ட்டியும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. இப்ப உள்ள வந்து நம்மள பாத்துட்டாங்கன்னா நம்மள கொலைகாரன்னு அவங்க நினைச்சுப்பாங்கன்னு ஹண்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அந்த டைரியை எடுத்துக்கிட்டு நேரா அந்த சிங்கர் கிட்டயே வந்துடுறாங்க. நடந்த விஷயத்த சிங்கர் கிட்டயும் சொல்றாங்க. இந்த சிங்கரோட தம்பி தானே அந்த உலகம் சுற்றும் வாலிபனு. சோ இவங்களும் சில பேருக்கு கால் பண்ணி, நீ ஒன்னும் பயப்படாத ஹண்டர், அவனுக்கு உயிர்லாம் எதுவும் போகல, தலையில பலமா அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹண்டருக்கு நிம்மதியே. சோ நான் அந்த டைரி அங்க இருந்து கொண்டு வந்தேன், இது வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க, இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, சிங்கரும் வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இது உங்க அம்மாவோட டைரி கிடையாது, வேற யாருதோ அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹண்டர் உடைஞ்சு போறாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சேன்னு. சோ இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஊருக்காவது போய் சேருவோம் அப்படின்னு கிளம்பலான்னு பொழுதுதான் அந்த சிங்கர் சொல்றாங்க, நீ ஏன் உங்க அப்பாவை மீட் பண்ண கூடாது, அவர்கிட்ட போயிட்டு பேசு, என்ன சின்ன வயசுல உங்க அம்மா உன்னை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை அவரு தேடாத இடம் கிடையாது, ஏன்னா அவரு உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, நீ போயிட்டு நீ தான் அவரோட பொண்ணுன்னு சொல்லு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்ல, நம்ம ஹண்டரும் நேரா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க அந்த கிறிஸ்டியானா தான் ஹண்டரோட அப்பா இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு ஹண்டரும் நான் தான் உங்களோட பொண்ணுன்னு சொல்ல, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், எனக்கு தெரியும் உன் கழுத்துல இருக்கிற டாலரை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த, எதுக்காக இப்போ நீங்க வந்திருக்க, ஏன்னா நான் அம்மாவை தேடி தான் வந்தேன், அப்ப நீ அப்பாவை தேடி வரலையா, எப்படி வர முடியும், அதான் அம்மாவை உயிரோட எரிச்சு கொன்ன ஆளுதானே நீங்க. சோ அந்த கதையை நீயும் நம்பறல, எப்படி நம்பாம இருக்க முடியும், உங்களோட லைசன்ஸ் அம்மா இறந்து போன அந்த இடத்துல இருந்திருக்கு, எங்க பாரு யாரு என்ன சொன்னாலும் சரி, என்னோட ஒய்ஃபை நான் கொல்லலாம் இல்ல, நீ என்ன நம்ப லீவ் அப்படின்னு நம்ம ஹண்டருடைய உண்மையான பேரை அவரு சொல்றாரு. அந்த சிங்கர் இருந்தாங்கல்ல, அவங்களோட பேரும் லிவ் தான். அவங்க ஃபேமிலியை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஞாபகமா நம்ம ஹண்டருடைய அம்மா ஹண்டர் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்களுக்கும் லிவ்னே பேர் வச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹண்டருக்கும் ஒரு விஷயம் புரியுது, அப்பா எதுக்காக நம்ம கிட்ட பொய் சொல்ல போறாரு, சோ அப்படின்னா அப்பா நம்ம கிட்ட பொய் சொல்ல வாய்ப்பே இல்ல, அம்மாவுக்கு வேற என்னமோ நடந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தாத்தாவுடைய ஊருக்கு தான் திரும்ப போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த அப்பா கிட்டயும் சொல்ல, ப்ளீஸ் அந்த ஊருக்கு மட்டும் போவாத, அங்கதான் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு, அங்க போவாதன்னு கத்துறாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஹண்டர் நேரா திரும்பவும் அந்த தாத்தா அந்த ஆன்டிலாம் இருப்பாங்கல்ல அந்த ஊருக்கே போறாங்க. அந்த டைரி எடுத்தாங்கல்ல அந்த பாலடைஞ்சு போன வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுல பேஸ்மெண்டோட டோர் வந்து லாக்ல இருக்கும், ஆல்ரெடி அப்பயே ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க, முடிஞ்சிருக்காது. சரின்னா அதை கண்டுக்காம அந்த வீட்டு ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும் போதுதான் முன்னாடி இதே வீட்டுல ஒரு பேய் வரும்ல, அப்ப இவங்களுக்கு சில இல்யூஷன்லாம் வரும்ல, அந்த இல்யூஷன்ல ஒரு போட்டோவை பார்த்திருப்பாங்க. அதே போட்டோ இப்ப எங்க இருக்கு, அந்த போட்டோவுக்கு பின்னாடி ஒரு லாக்கர் மாதிரியும் அதுல ஒரு சாவியும் இருக்கு. இந்த சாவி எதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பேஸ்மெண்ட் டோரோட சாவியா இருக்குமோன்னு போயிட்டு ட்ரை பண்றாங்க. பார்த்தா பேஸ்மெண்டோட சாவி தான் அது. சோ பேஸ்மெண்ட் டோரும் ஓபன் ஆயிடுச்சு, உள்ள போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்ல யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. இவங்களும் பயந்துகிட்டே போகும்பொழுது அங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள பார்த்து ஹண்டர் பயப்பட அந்த லேடியும் ஹண்டரை பார்த்து பயப்படுறாங்க. சோ ஹண்டரும் அந்த லேடியை நல்லா பார்க்கும்போதுதான் அது அவங்க அம்மான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா நம்ம அம்மா சாகவே இல்ல, இந்த தாத்தா அவரோட ஃபேமிலி தான் இங்க நம்ம அம்மாவை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, நம்ம அப்பா மேல பழிய போட்டு அவரும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு ஹண்டர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் தாமா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்ல, அவங்க நம்பாம பொய் சொல்லாத, நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அம்மா நீங்களும் அப்பாவும் எனக்கு லிவ்னு தானே பேர் வச்சிங்க, அந்த லிவ் தாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹண்டருக்கு இப்படி ஒரு பேர் இருக்குன்ற விஷயமே ஹண்டருடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தான் தெரியும். இப்ப இவளுக்கு தெரியுதுன்னா அப்போ உண்மையிலே இது நம்ம பொண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹண்டரோட அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா சடனா அவங்க பயப்படுறாங்க, நீ தான் என்னோட பொண்ணுனா எதுக்காக நீங்க வந்த, இவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் உன்னை நான் சுடுகாட்டுல போட்டு வந்தேன், ஆனா திரும்பவும் நீ ஏன் வந்த, சீக்கிரமா இங்க இருந்து போ அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹண்டரும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்படின்னா அப்பா சொன்ன மாதிரியே இங்க இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையே, சோ நம்ம அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்பா அந்த பேஸ்மெண்ட் குள்ள யாரோ வராங்க, அந்த ஆன்ட்டியோடைய ஹஸ்பண்ட் தான். சோ உடனே ஹண்டர் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவர் உள்ள வந்த உடனே பின்னாடி இருந்து கழுத்துல ஒரு புடி போடுறாங்க. ஹண்டருடைய அம்மா இருக்காங்களே, அவங்களோட காலெல்லாம் கட்டி போட்டு இத்தனை வருஷமா அவங்க இந்த பேஸ்மெண்ட்லயே தான் இருந்திருக்காங்களே. சோ ஹண்டரும் அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மா பயப்படுறாங்க. என்னடான்னு பார்த்தா பின்னாடி இருந்து தாத்தா நம்ம ஹண்டரை ஒரே அடி. சோ அப்படியே அவங்க கீழே விழுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு சில விஷுவல்ஸே வருது. ஆக்சுவலா அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லா பெண்களையும் பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க சாத்தான நம்புறவங்க, அதுல பெண்கள் எல்லாருமே ஒரு அடிமைகள் மாதிரி தான். ஆனா அதை கேட்காம நம்ம ஹண்டருடைய அம்மா அங்க இருந்து வெளியே போயிட்டு அந்த கிறிஸ்டினை மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. அதுதான் நம்ம ஹண்டர். அதே மாதிரி ஒரு ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க, ஒரு பையன். அந்த பையன் தான் உலகம் சுற்றும் வாலிபன். அப்புறம் பெரிய பொண்ணு அந்த சிங்கர், இன்னொரு சின்ன பொண்ணு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எப்படி இறந்து போனாங்களாம், அவங்களும் ஹண்டருடைய அம்மா மாதிரியே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போய் அப்படியே எரிச்சு சாகடிச்சிட்டாங்க. சோ உண்மையிலேயே இறந்து போனது அந்த ஆன்ட்டியோடைய சின்ன பொண்ணு தான். ஆனா அது ஹண்டருடைய அம்மா மாதிரி அழகா பிளேட்டை திருப்பி இருக்காங்க. ஏன்னா ஹண்டருடைய அம்மாவுக்கு குழந்தை பிறந்த உடனே அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க இவளையும் கொடுமைப்படுத்துவாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. சோ அதனால ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாம குழந்தைய தனியா கொண்டு போயிட்டு ஒரு சுடுகாட்டுல வச்சுட்டு வந்துடுறாங்க. சோ அந்த குழந்தைய தான் போலீஸ் ஆபீசர் கொண்டு போயிட்டு ஹண்டர்னு பேரு வச்சு அவரு வளர்க்க ஆரம்பிப்பாரு. இந்த நேரத்துல நம்ம ஹண்டருடைய அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் செம்ம சண்டை வரும். குழந்தைய என்ன பண்ண, கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டைலாம் போடுவாரு. அப்புறம் இவரு குழந்தைய தேட போயிடுவாரு. இந்த நேரத்துல தான் இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க ஹண்டருடைய அம்மாவை கண்டுபிடிச்சு பேஸ்மெண்ட்ல போட்டு அடைக்கிறாங்க. அதோட அந்த ஆன்ட்டியோடைய சின்ன பொண்ணை தான் அந்த சர்ச்ல போட்டு எரிச்சிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹண்டருடைய அம்மாவோட பல்லு திங்ஸ்னு கொண்டு வந்து போட்டுட்டு அந்த கிறிஸ்டியனுடைய லைசன்ஸையும் கொண்டு வந்து போட்டுருவாங்க. சோ அதனால போலீஸ் இறந்து போனது ஹண்டரோட அம்மா, அந்த கொலையை பண்ணது ஹண்டரோட அப்பான்னு அவரை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அதோட நம்ம ஹண்டர் கிட்ட கருப்பா ஒரு உருவம் வர மாதிரியும் அவங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும் பொழுது இந்த சிங்கருடைய வெப்பேஜ் எல்லாம் வந்ததுல, அதெல்லாம் பண்ணது யாருன்னா இறந்து போன அந்த ஆன்ட்டியோடைய பொண்ணு. அவங்க தான் நம்ம ஹண்டருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை ஹண்டரும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹண்டர் சுய நினைவுக்கு வராங்க. பார்த்தா தாத்தாக்காரரு நம்ம ஹண்டரையும் அடிச்சு வச்சிருக்காரு அதே பேஸ்மெண்ட்ல. ஆக்சுவலா ஒரு குடும்பத்துல ஒரு சைக்கோ இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் சைக்கோ தான். அவர் ஒரு கம்பியை அப்படியே பழுக்க காய்ச்சி கொண்டு வந்து ஹண்டருக்கு சூடு வைக்கிறாரு. அவங்க வழியில கத்துறாங்க. அப்போ வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த தாத்தாவும் யாரா அதுன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா அது நம்ம ஹண்டருடைய அப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு போல. அவரு தாத்தா கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. தாத்தாவும் அப்படியே வயிற்றுலயே கத்தியால குத்தி இறக்க, ஆனா இருந்தாலும் எப்படியோ தாத்தாவை சமாளிச்சுட்டு வேகமா பேஸ்மெண்ட் குள்ள வராரு. வந்து பார்க்கும்போதுதான் ஹண்டருடைய அப்பாவுக்கு ஷாக்கு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் உயிரோட இருக்காங்க. சோ போயிட்டு நம்ம ஹண்டரோட கட்டை அவுத்து விட்டுட்டு அப்புறம் அவரோட ஒய்ஃபை பார்த்து நீ உயிரோட தான் இருக்கியான்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா இருந்தாலும் ரொம்ப லேட்டு. தாத்தா இவரோட வயிற்றுலயே குத்திட்டாரு. பிளட் அதிகமா போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துலயே ஹண்டருடைய அப்பாவும் இறந்து போறாரு. சோ ஹண்டரும் வேகமா அம்மா சீக்கிரம் வாங்க இங்க இருந்து போகலான்னு அம்மாவை காப்பாத்தி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரே பனிமூட்டமா இருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற பொருள் கூட கண்ணுக்கு தெரியல. சோ இவங்களும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அம்மாவால வேகமா ஓட முடியல. அம்மா சீக்கிரமா வாங்கம்மா, அந்த தாத்தா வந்துட போறாரு. என்னால முடியலமா, 25 வருஷமா நான் அந்த ரூம்குள்ளேயே இருந்துட்டேன், நான் நடந்ததே இல்ல, என்னால நடக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன்னு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. சோ நம்ம பொண்ணு உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்து நம்மள காப்பாத்துவா அப்படின்னு அம்மா வெயிட் பண்றாங்க. ஆனா அப்பா பக்கத்துல கையில கோடாரி எடுத்துக்கிட்டு தாத்தா வராரு. அவ எங்க போனா அப்படின்னு கேட்க அம்மாவும் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சோ தாத்தாவுக்கும் எதுவும் தெரியல, ஏன்னா சுத்தி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படியே சுத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பனிமூட்டத்துக்குள்ள இருந்து நம்ம ஹண்டர் வந்து தாத்தாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஆளு அப்படியே ஹண்டரை பிடிச்சி ஒரே அடி அவங்க மயங்கிடுறாங்க. அவர் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது தாத்தா காலை பிடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. சோ ஹண்டரும் நீ ஒரு சரியான கோலை, நீ ஒரு கோலை தெரியுமா அப்படின்னு சொல்ல தாத்தா அப்படியே நின்னுட்டு என்ன பார்த்து கோலைன்னு சொல்றியா? உடனே ஹண்டர் எதுவும் பேசாம அவங்க கிட்ட இருக்கும்ல தலைகீழா சிலுவை போட்ட ஒரு டாலர், அதை எடுத்து கொடுக்குறாங்க. சோ தாத்தாவும் அந்த டாலரை வாங்குறாரு. அவர் அதை தொட்ட உடனேயுமே அவருக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரியுது. அந்த ஆன்ட்டியோடைய லாஸ்ட் பொண்ணை எரிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட ஆவி தெரியுது. சோ அந்த தாத்தா அப்படியே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம ஹண்டர் தாத்தாவுடைய மண்டைய போட்டு அடிச்சு உடைச்சி அவங்கள காலி பண்றாங்க. சோ அவ்வளவுதான், தாத்தா அங்கேயே காலி. ஹண்டரும் அவங்க அம்மா கிட்ட வராங்க. அம்மாவும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் ஒரு அம்மாவா உன் கூட இல்லவே இல்ல, உன்னை சுடுகாட்டுல தூக்கி போட்டு போயிட்டேன். ஆனா அது எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணன்றத நீ புரிஞ்சுக்கோ, அம்மா மேல என்னைக்கும் கோவப்படாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹண்டரும் அம்மா நீங்க உண்மையிலேயே என்னை வெறுத்து தூக்கி போட்டு இருந்தாலும் நான் உங்களை வெறுக்க மாட்டேமா, ஏன்னா நீங்க என்னோட அம்மால அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா அம்மாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாரோ வராங்க.
பாக்குறாங்க. யாரான்னு பார்த்தா அது அந்த போலீஸ்காரரு, நம்ம ஹண்டரை வளர்த்த அப்பா. அவரை பார்த்த உடனே ஹண்டர் ஓடி போயிட்டு கட்டிப்பிடிச்சுக்கிறா. அவரும் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்ட, உண்மையா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு. ஹண்டரும் சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஹண்டருக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க நிம்மதியான ஒரு லைஃபா வாழ்வாங்க. இந்த இடத்துலயே லீவுன்ற இந்த படம் முடியுது. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.